ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 76 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எபிசோட் 76ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள சில விஷயம் ஓடிட்டு இருக்கும். அவன் என்ன யோசிப்பானா, ஹைதர் சில விஷயம் சொல்லியிருப்பான்ல நேத்து, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹைதர் வந்து சொல்லுவான், நீ லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக நீ இந்த பண்ண மாட்டியா? என் இடத்துல இருந்துதான் நீயும் அதே தானே பண்ணிருப்ப. உனக்கே தெரியும்ல ஹீரோயினுக்கு வந்து கிட்னில வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த கிட்னியோட டிரான்ஸ்பிளான்ட்காக தான் வந்து உன்னோட சிஸ்டரோட கிட்னியை நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லியிருப்பான். அந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோ இங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாம ஈனோட கலரை மேல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து ஈனூலுக்கு பண்ண விஷயத்த பத்தி யோசிச்சு ஈனூல்கிட்ட பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவானா, என்னை மன்னிச்சிடு, இது எல்லாமே எங்க அப்பா நல்லாதான் நடந்துச்சு, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவ்வளவு சின்ன வயசுல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதுவும் அந்த ஸ்டோர் ரூம்ல உன்னை பேஸ்மெண்ட்ல அடைச்சு போட்டிருக்காங்க. இது எதுவுமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப மட்டும் எனக்கு தெரியுது. என்னால அந்த டைம்ல உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியல. இதை நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா உனக்கு பண்ணது எதுவுமே வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா ஹீரோயின் கிட்ட, நீ கொஞ்சம் எங்க 2 பேரும் தனியா விடு, அதாவது ஹீரோவையும் அந்த ஈனூலையும் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோவும் ஈனூல் கலரை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், பட் அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க யோசிக்காம நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கோபமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி ஈனூல் கலரை கிட்ட பேசிட்டு இருப்பான். பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் நின்றுட்டு தான் இருப்பா. பட் ஹீரோ வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பேசுவான் இந்த விஷயத்த எல்லாமே. கடைசியா அவன் என்ன பண்ணுவானா, எழுந்து நின்று போறப்போ ஹீரோயின் காதுல விழுற மாதிரி ஒன்னு சொல்வான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் ஈனூல், உனக்கு யார் இந்த நிலைமை கொண்டு வந்தாங்களோ அவங்க யாருமே நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுல விழுற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த பக்கம் ஹீரோயின் ஆளுவா, இந்த சைடு ஹீரோவும் வந்து ஃபீல் பண்ணுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க ஒன்னா கார்ல. ஸோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வந்து ரொம்பவே சேடா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஓகேவா இல்லாத மாதிரி இருப்பான். ஹீரோ வந்து ஹைதர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டிருப்பான்ல, அதுல இருந்து அவனால நார்மலா இருக்க முடியாது ஹீரோயின் கிட்ட. ஸோ ஒரு மாதிரி வந்து மூட் ஆஃப்லேயே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுப்பா ஹீரோ வந்து ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்டா இருப்பான். அப்போ ஹீரோயின் யோசிப்பா, நம்மளாலதான் நம்ம ஹீரோ வந்து இந்த நிலைமையில இருக்கான். ஏன்னா ஹீரோயின் ஃபேமிலி தானே ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து ஹீரோ வந்து அப்செட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, வா நம்ம பீச் பக்கம் போகலாம், உன் மூடை வந்து சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோ வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, சரி ஓகே வேணான்னா நம்ம கார்டன் ஏரியாவுக்கு வேணா போகலாம், வா 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டைம்ல வந்து நான் உனக்கு கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு பெரிய ஹெல்ப்பே வந்து நீ தனியா இருக்கிறது தான், ஏன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, சரி எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான், உனக்கு எது வேணுமோ உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணு. சாரி. அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ எது ஆசைப்படுறியோ உன் இஷ்டத்துக்கு பண்ணு, நான் இப்போதைக்கு உன்னை தனியா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. அப்போ நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். அவன் சொல்லுவான், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, உன்னை ஹர்ட் பண்ணாம உன் ஃபீலிங்ஸை வந்து அப்செட் ஆக்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஸ்டடி ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்க வந்து எல்லாருமே இருக்காங்க ஹீரோட கேங்கு. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லியிருக்கான் போல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ அவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க இந்த நியூஸை கேட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கே இது புதுசா இருக்கு. அப்போ நம்ம சித்தியோட மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஓடுது. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது சித்தி வந்து ஒரு ரேண்டம் பிளேஸ்ல வந்து டாக்ஸில வந்து ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு இறங்குறா. இறங்கி ஒரு வீட்டுக்கு உள்ள போய் டோரை நாக் பண்றா. அது வரைக்கும் தான் அந்த சீனை காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் ஆகி இங்க சித்தியை காட்டுறாங்க. ஏன்னா சித்தி மனசுல அந்த ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஏன் அந்த விஷயம் சித்தி மைண்ட்ல ஓடுது, ஏன் பாதியிலே கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இது மட்டும் நடந்திருக்கு. அப்போ வந்து சித்தி சொல்றா, நம்ம சும்மா விடக்கூடாது, இது எல்லாமே வந்து ஹைதர்னாலதான் நடக்குது, அவனை கண்டிப்பா நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம்.
ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருப்பான்ல ஒரு சீன்ல. அப்போ வந்து ஹீரோயின் கூட வந்து நீ ஷூட் பண்ணனா என்ன ஷூட் பண்ணு, நீ ஏன் அவங்கள மாதிரி தானே யோசிக்கிற, உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதை பத்தி யோசிக்காம அவங்கள கொலை பண்ணணும் தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பா. அந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோக்கு இப்போ வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. அதை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா அங்க இருக்கவங்க கிட்ட, நான் இங்க வந்த விஷயமே வந்து இங்க யாரையுமே கொலை பண்றதுக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு லெசனை டீச் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னோட எய்ம், என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அவங்கள பழி வாங்குறது தான். அதுவும் எப்படின்னா, நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ, என் தங்கச்சி என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ அதே வழியில அவங்கள பழி வாங்கணும். அதுக்கு நான் அவங்கள சாவடிக்கணும்னு நான் நினைக்கல. என்னோட ஜஸ்டிஸ் வந்து இதுதான். அவங்க வந்து சாவுக்காக ஏங்கணும், இதுக்கு உயிரோட இருக்கிறதோட செத்துடலாமோ அவங்க நினைக்கணும், அந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு நான் கொடுக்கணும், அதுதான் அவங்களோட பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல சொல்லுவான். ஸோ இங்கே நம்மளுக்கு தெளிவாக புரியுது, ஹீரோ வந்து ஹைதரை கொலை பண்ணணும் அந்த மோட்டிவ்லே இல்லை. ஸோ ஹைதருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனை கஷ்டப்படுத்தணும், அவனை வந்து ஹர்ட் பண்ணணும் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் இங்கே சித்தி வந்து ஹைதரை கொலை பண்ணுறதுல இருப்பா. இங்கே ஹீரோ வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவான். ஹைதர் சொன்ன எந்த விஷயமே வந்து ஹீரோயினுக்கு ஒன்றும் தெரியாது, ஈனுல் பற்றி, ஈனுல் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னா அதை நான் மட்டும் தான் சொல்லணும். என்னை மீறி யாராச்சா ஹீரோயின் கிட்ட இந்த நியூஸை போய் சொன்னதா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து வார்ன் பண்ணுவான். அப்போ சித்தி சொல்வா, ஈனுல் இறந்ததுக்கு ஹீரோயினும் ஒரு காரணமாக இருக்கா, நீ என்னடானா ஹீரோயினுக்கே சப்போர்ட் பண்ணுற, அவ கூடயே இருக்க, எப்படி உன்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து ஹீரோ வந்து ஏற்றி விட ட்ரை பண்ணுவா. அப்போ வந்து ஹீரோ கத்துவான், ஹீரோயின் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை, ஹீரோயின் வந்து டிஃப்ரெண்ட்டு, அவளை பற்றி யாருமே அவ பேரை கூட எடுக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வார்ன் பண்ணுவான். அங்கேருந்து சித்தியும் சித்தி பொண்ணும் அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஜமாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஜமால் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், இந்த மாதிரிலாம் வந்து ஹைதர் சொன்னான், ஒரு சின்ன வயசுல என்னோட தங்கச்சி எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பா, அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜமாலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண் கலங்குவான். அப்போ வந்து ஜமாலும் ஹீரோவும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு வந்து ஜமால் தான் வந்து கன்சோல் பண்ணுவான். ஸோ எதுவுமே நடக்காது, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக இருப்பான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் சித்தியும் அஸ்லவ் தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அஸ்லே சொல்வா, கரெக்டான விஷயம் மாட்டிக்கிச்சு, நம்ம இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொன்னால் மட்டும் போதும், அவங்க லவ் எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து சித்தி சொல்வா, தயவு செஞ்சு எதுவுமே சொதப்பாத, நீ ஜஸ்ட் வெயிட் பண்ணு, நம்ம வேற ஏதாவது வே யூஸ் பண்ணிக்கலாம், நீ இது சொல்ல போய் ரொம்ப மோசமாயிட போகுது, நம்ம வந்து ஹீரோவையும் லூஸ் பண்ற நிலைமைக்கு போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. பட் இந்த இடத்துல வந்து அஸ்லே வந்து கேட்காத மாதிரி இருக்கும். அவள் எதுவுமே சொல்லாமல் சரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. அப்போ சித்தி வந்து சில விஷயம் அவன் மைண்டில் ஓடும். அவன் என்ன சொல்வானா, நீ எல்லாத்தையும் சொதப்பிடுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ என் பேச்சை கேட்க மாட்ற, இந்த லவ் வந்து ஒன்னையும் வந்து பிளைண்ட் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி யோசிப்பா. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுவாங்க, அவள் ரூமில் இருப்பா. அப்போ அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து ரூமுக்குள்ளே வருவான், வந்து சோஃபாவில் வந்து உட்காருவான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீ இப்போ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தனியாக மட்டும் விட்றியா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினை எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பாப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பேசுவான். சாரி, என்னை மன்னிச்சிட்டு, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் அப்படி சொல்லலை, என் மைண்டில் சில விஷயம் ஓடிட்டுருக்கு, அது எல்லாமே நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கையை எடுத்து அவள் கன்னத்தில் வச்சுட்டு அவளே சொல்வான், எனக்கு புரியுது நீ எல்லாமே இது கோ த்ரூ பண்ணுற, இந்த டைமில் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை, வேறு ஏதாவது விஷயம் என்கிட்ட மறைக்கிறேன்னா இப்போவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். பட் ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் சைலண்ட்டாக இருப்பான். சொல்லுவான், நீ இங்கே ஏறி, நான் வெளியே போய் பால்கனியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயினில் நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவில் இல்லை இல்லை வேணாரும், வெளியே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ இங்கே ஏறி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவான். நம்ம ஹீரோக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஹீரோயினை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், அதே டைமில் அவன் கூடயும் அவனால் இருக்க முடியல, ஏன்னா அவன் மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கிறதுனால. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சோஃபாலே தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவன் போயிட்டு கிட்ட போயிட்டு ஹீரோயின் தலையை தொட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனே தூக்கிட்டு பெட்டில் போய் போடுறான். போடும்போது நம்ம ஹீரோயின் லைட்டாக முழிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கிட்ட போயிட்டு கேட்பான், நான் உன்னை எழுப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து கண்ணை மூடிட்டே பேசுவா, இல்லை இல்லை நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன்,
நீ என் கனவுல வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ கேட்பான், கனவுலையா? கனவுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நீ என் கனவுல வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு நீ வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோவில் கேட்டுட்டு இருப்பான், அவன் எதுவுமே பேச மாட்டான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ சொல்லு நீ என்ன லவ் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கண்ணை மூடிட்டே தான் அவன் கேட்பா. அப்போ ஹீரோவும் சொல்லுவான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிட்டு சோஃபால உட்காந்துப்பான். உட்காந்த மாதிரி அவன் தூங்கிடுவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் அந்த கார்டன் ஏரியாவில் வந்து செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு புதுசாக பிளான் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு பேசுவான் ஹீரோயின் கிட்ட. சாரி உன்னை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, ஸ்மைல் பண்ணிட்டு சொல்வா, எதுவும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு புரியுது நீ ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு தெரியல, பட் நான் உன்னை எப்போவுமே வந்து ஒரு லவ்டாக தான் நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோயின் சில விஷயத்தை பற்றி சொல்வா. எனக்கு புரியுது, இந்த ஷார்ட் டைமில் நிறைய நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். நான் தனியாக கோ த்ரூ பண்ணியிருக்கேன், நீ தனியாக கோ த்ரூ பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயத்த நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். நிறைய டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரணும். அதுக்கு வந்து என்ன விஷயம்னா நம்ம எப்பவுமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது கீழே இருக்க மண் எடுத்து நம்ம ஹீரோ மேலே பூசிடுவா. ஸோ இங்கே வந்து 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே பூசுவான். ஹீரோயினும் வந்து ஹீரோ மேலே பூசிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ஃபேஸில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த பற்றி ஹீரோ கிட்ட கேட்பா. அவள் என்ன கேட்பானா, நம்ம லைஃப்பில் எந்த வழியும் இல்லாமல் நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருந்தோன்னா அப்போவும் என்னை இதே மாதிரி லவ் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதாவது பெயின் அவள் ஏதாவது மீட் பண்ணுறான்னா, அதாவது எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இல்லாமல் நார்மல் லைஃபாக போயிருந்துச்சுன்னா அப்போவும் என்னை லவ் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வான், விதி இதுதான் எழுதியிருந்தா இந்த உலகத்தில் நம்ம எந்த மூலையில் இருந்திருந்தாலுமே நம்ம ஒன்று சேர்ந்துருப்போம். நம்மளுக்கு நடந்திருக்குல்ல, நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தானே இந்த வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டில் இருக்கோம். ஸோ விதின்னு இதான் எழுதியிருந்தா அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்லாம், ஆமாம் நம்ம 2 பேரும் ஒன்றா நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எது நடக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இந்த உலகத்திலே என்னோட க்ளோசஸ்ட் பர்சன்னா அது நீ தான். பட் நம்ம லவ்லியுமே வந்து நிறைய கேப்ஸ் இருக்கு. அந்த கேப்ஸில் பொய்களாலையும் வலியாலையும் அண்ட் அழுகையாலையும் வந்து ஃபில் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்போ வந்து கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. சரியான ஸ்பேஸும் சரியான டைமும் இருந்தால் இந்த கேள்விக்கு வந்து கரெக்டான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு புரியுது நீ சொல்கிறது, பட் இது எல்லாத்தையுமே நம்ம லவ் வந்து ஓவர் கம் பண்ணிடும். இம்பாசிபிள் விஷயத்த கூட பாசிபிள் ஆக்கிடும். எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ காட்டுறாங்க. ஹைதரை பார்க்கறதுக்காக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வருவான். உள்ளே வந்துட்டு ஹைதர் கிட்ட கேட்பான், ஈனோட சர்ஜரி யார் பெர்ஃபார்ம் பண்ணது, அந்த டாக்டரோட பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஹைதர் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துடும். ஹைதரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு கேட்பான், இப்போ நீ உண்மை சொல்ல போறியா இல்லையா, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத, டாக்டரோட பேர் என்னது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹைதரில் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவான். பட் ஒரு வழியாக வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுவான். ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து இது கிராஸ் செக் பண்ணணும் தான் இருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை பிளைண்டாக அவன் நம்ப மாட்டான். கிராஸ் செக் பண்ணி ப்ரூஃப்லாம் இருந்தால் தான் அவன் நம்புவான். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோ வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான். ஈனோலுக்கு சர்ஜரி தான் பண்ணியிருக்கா, நிஜமாலே வந்து ஹீரோயினுக்காக தான் அந்த கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் கிச்சனில் இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வருவான். வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் இருக்க சுடு தண்ணி எடுத்து ஊற்றுவான். ஊற்றுறப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பான். யோசிச்சுட்டே இருக்கும் போது அவன் கவனிக்க மாட்டான் சுடு தண்ணி வந்து அவன் கையில் ஊற்றுறத. இதை வந்து நம்ம ஹீரோயின் தான் பார்ப்பா. பார்த்துட்டு ஓடி வந்து என்னாச்சு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் காட்டுவான் ஹீரோவோட கையை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து போயிட்டு டேபிளில் உட்காந்துப்பான். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து அப்செட்டாக இருக்கான். ஸோ மூட் ஆஃபாக இருக்கான், அவன் ஏதோ சரியில்லை, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுவான். எனக்கு புரியுது நீ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, பட் நம்ம இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரலாம், நம்ம லவ் வந்து இது எல்லாமே வந்து மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோயின் வந்து பேசிகிட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பான் ஹீரோயின் பேசுறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கடுப்பாகி அவன் அங்கேருந்து போயிட்டு சொல்லுவான் ஹீரோயின் கிட்ட, இல்லை இதுக்கப்புறம் இது ஏதோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நம்மளுக்குள்ள இது செட் ஆகாது, நம்ம இதை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். இங்கே ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்கே இந்த சீன் வந்து கட் ஆகுது. ஸோ எபிசோட் 76 இங்கே வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 77 and next வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. அண்ட் இந்த கோல்டன் பாய் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். See you in the next video. Bye bye.